ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். மீண்டும் மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்றமான உறவு மீண்டும் உலக அரசியலின் முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக நிலவி வரும் அரசியல், பாதுகாப்பு மற்றும் அணுசக்தி தொடர்பான முரண்பாடுகள் அண்மை காலங்களில் மேலும் தீவிரமடைஞ்சிருக்குது. இந்த நிலையில் ஈரானுடன் போர் நிறுத்தம் அல்லது அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தற்போது தயாராக இல்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாக தெரிவித்தும் இருக்கின்றார். இந்த கருத்தை அவர் அமெரிக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முகமையகம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது பதிவு செய்திருந்தார். நிகழ்வில் உள்நாட்டு கொள்கைகள் குறித்து பேசிக் கொண்டிருந்த அவர் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய சர்வதேச விவகாரங்கள் தொடர்பான கேள்விகளுக்கும் பதிலளித்திருந்தார். அப்போது ஈரான் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் அமெரிக்காவின் தற்போதைய நடவடிக்கைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தற்போதைய சூழலில் பேச்சுவார்த்தைக்கு ஏற்ற நிலை இன்னும் உருவாகவில்லை என்று சொல்லியுமே குறிப்பிட்டிருக்கின்றார். ட்ரம்ப் தன்னுடைய உரையில் ஈரானிய இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக நாங்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றோம். அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகின்றார்கள், ஆனால் அவர்கள் அதற்கு இன்னும் தயாராகவில்லை என்றே நான் கூறுவேன். அவர்களுக்கு இன்னும் இதுபோன்ற தாக்குதல்களே தேவைப்படுகின்றன என்று சொல்லியும் தெரிவித்திருந்தார். அவரது இந்த கருத்து சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் பரவலாக கவனத்தை ஈர்த்துமிருந்தது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான உறவு பல தசாப்தங்களாக பதற்றத்தினுடையே இருந்து வருகின்றது. குறிப்பாக ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்கா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டம் அமைதியான பயன்பாட்டிற்காக மட்டுமே என்று சொல்லி வலியுறுத்தி வந்தாலும் அது அணு ஆயுத தயாரிப்பை நோக்கி செல்லக்கூடும் என்ற அச்சத்தை அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றன. இந்த பின்னணியில் ட்ரம்ப் மீண்டும் தன்னுடைய பழைய நிலைப்பாட்டையே உறுதிப்படுத்தியும் இருக்கின்றார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெற அனுமதிக்கப்படாது என்ற தன்னுடைய உறுதியான கொள்கையை அவர் மீண்டும் வலியுறுத்தியும் இருக்கின்றார். அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்கும் மத்திய கிழக்கின் நிலைத்தன்மைக்கும் இது மிகவும் முக்கியமான விடயமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார். மேலும் ஈரானிய தலைவர்களுக்கு சில தீய எண்ணங்கள் இருப்பதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியும் இருக்கின்றார். அந்த கருத்தை விரிவாக விளக்கவில்லை என்றாலும் ஈரானின் இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் பிராந்தியத்தில் அதன் செல்வாக்கை அதிகரிக்கும் முயற்சிகளிலேயே அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருக்கலாம் என்று சொல்லி அரசியல் ஆய்வாளர்கள் கருதியும் இருக்கின்றார்கள். அமெரிக்கா அண்மை காலங்களில் ஈரானுக்கு எதிராக பல்வேறு பொருளாதார தடைகளையும் இராணுவ அழுத்தங்களையும் பயன்படுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி, வங்கி பரிவர்த்தனைகள் மற்றும் பாதுகாப்பு துறைமுகங்களுக்கு எதிராக பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுமே இருக்கின்றன. இந்த அழுத்தங்களின் மூலம் ஈரானை தன்னுடைய அணுசக்தி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நிலைக்கு கொண்டு வரவே அமெரிக்கா முயற்சித்து வருவதாக கூறப்பட்டும் இருக்கின்றது. ட்ரம்பின் கருத்துக்கள் வெளியானதை தொடர்ந்து சர்வதேச சமூகத்தின் கவனம் மீண்டும் அமெரிக்கா ஈரான் உறவின் மீது திரும்பியும் இருக்கின்றது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள், ஐக்கிய நாடுகள் அமைப்பு மற்றும் பல சர்வதேச அமைப்புகள் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றமையும் கூட குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அதேவேளை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்கனவே பல்வேறு மோதல்கள் நிலவி வரும் சூழலில் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையேயான பதற்றம் மேலும் அதிகரித்ததால் அதன் தாக்கம் உலக பொருளாதாரத்திலும் குறிப்பாக எரிபொருள் சந்தையிலும் எதிரொலிக்கக்கூடும் என்று சொல்லி நிபுணர்கள் எச்சரித்துமே இருக்கின்றார்கள். உலகின் முக்கிய எண்ணெய் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி பிராந்தியமான மத்திய கிழக்கில் ஏற்படும் எந்த ஒரு பாதுகாப்பு சிக்கலும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை உயர்த்தும் அபாயத்தை ஏற்படுத்தும். ஈரான் இதுவரை அமெரிக்காவின் குற்றச்சாட்டுக்களை பலமுறை மறுத்து வந்திருக்கிறது. தன்னுடைய அணுசக்தி திட்டம் முழுமையாக அமைதியான நோக்கங்களுக்காகவே முன்னெடுக்கப்படுவதாகவும் சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு அமைப்புகளுடன் தேவையான அளவில் ஒத்துழைத்து வருவதாகவும் ஈரான்
தொடர்ந்து தெரிவித்தும் வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் மேற்கத்திய நாடுகள் அதில் முழுமையான நம்பிக்கையை வெளிப்படுத்தவில்லை. இந்த சூழலில் ட்ரம்பின் சமீபத்திய கருத்துக்கள் எதிர்காலத்தில் அமெரிக்காவின் வெளிநாட்டு கொள்கை எவ்வாறு அமையும் என்பதற்கான முக்கிய சுட்டிக்காட்டாக கருதப்பட்டும் இருக்கின்றன. பேச்சுவார்த்தைக்கு உடனடியாக தயாரில்லை என்ற அவரது நிலைப்பாடு ஈரானுக்கு எதிரான அழுத்தங்கள் தொடரக்கூடும் என்பதையும் வெளிப்படுத்தியும் இருக்கின்றது. சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் பலரும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நேரடி மோதலை தவிர்க்கும் வகையில் தூதரக முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்துகின்றார்கள். ஏனென்றால் மத்திய கிழக்கில் ஏற்படும் எந்த ஒரு பெரிய இராணுவ மோதலும் உலகளாவிய பாதுகாப்பு, பொருளாதார மற்றும் மனிதாபிமான நிலைமைகளில் தீவிர விளைவுகளை ஏற்படுத்தும் அபாயம் இருக்குது. மொத்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் சமீபத்திய அறிக்கை ஈரானுடன் உடனடி போர் நிறுத்தம் அல்லது அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பில்லை என்பதையும், அணு ஆயுத விவகாரத்தில் அமெரிக்கா தன்னுடைய கடுமையான நிலைப்பாட்டை தொடர்ந்து கடைபிடிக்கும் என்பதையும் மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் ஈரானின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் சர்வதேச சமூகத்தின் முயற்சிகளும் எதிர்கால அரசியல் சூழலை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. தொடர்ச்சியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்ற புதிய இறக்குமதி வரிகள் தொடர்பாக கனடா கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றது. இந்த நடவடிக்கை இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவில் புதிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் கனடாவின் தேசிய நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து பதிலடி நடவடிக்கைகளும் பரிசீலனையில் உள்ளதாக பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்திருக்கின்றார். வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கின்ற அறிவிப்பின்படி எதிர்வரும் ஆகஸ்ட் 19 முதல் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் சில கனேடிய பொருட்களுக்கு 50% வரை புதிய இறக்குமதி வரி விதிக்கப்பட இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இந்த நடவடிக்கையால் சுமார் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான கனேடிய ஏற்றுமதி பொருட்கள் பாதிக்கப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டுமே இருக்கின்றது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து பிரதமர் மார்க் கார்னி கனடாவின் 13 மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களின் தலைவர்களுடன் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தியும் இருந்தார். கூட்டத்திற்கு பின்னர் பேசிய அவர், அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், ஆனால் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் கனடாவின் பொருளாதாரம், தொழில்கள் மற்றும் தொழிலாளர்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். இந்த விவகாரத்தில் மாகாண தலைவர்களிடையே கருத்து வேறுபாடுகளும் வெளிப்பட்டன. ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்டு அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் கனடாவின் எண்ணெய் மற்றும் பொட்டாஸ் போன்ற முக்கிய வளங்களை கட்டுப்படுத்தி பொருளாதார அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் வலியுறுத்தினார். அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரிகள் கனடாவின் பொருளாதாரத்திற்கு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் நேரடி மோதலை விட பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண கனடா விருப்பம் தெரிவித்துள்ளதோடு தேவை ஏற்பட்டால் தனது தேசிய நலன்களை பாதுகாக்க உரிய பதிலடி நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருப்பதாக பிரதமர் மார்க் கார்னி உறுதிப்படுத்தியும் இருக்கின்றார். இவை இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.